மக்களே, என் பேர் கபில். இளையராஜா விஸ் வன்மம் நிறைந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் ஏன் வந்து வன்மம் நிறைந்த ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க, அதாவது அவராக வச்சுக்கல சரிங்களா. அவர் வந்து மேஸ்ட்ரோ, அதாவது இசைஞானி இளையராஜா சரிங்களா. அவரோட இசையை வந்து நீங்கள் டெய்லியுமே கேட்காம நீங்கள் இருக்க மாட்டீங்க, இருந்திருக்கவும் மாட்டீங்க. இப்போ கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து இளையராஜா மியூசிக் கூட கேட்டு வந்திருக்கலாம். சாங்ஸ் ஏகப்பட்ட சாங்ஸ் சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து இசையமைச்சிருக்காரு. 7000க்கு 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து அவர் வந்து இசை அமைச்சிருக்காரு. அந்த பாட்டு வந்து உங்கள் பிளேலிஸ்ட்டில் உங்கள் மொபைலில் இல்லை ஸ்பாட்டிஃபைல இளையராஜான்றது பாட்டு ஒன்று கூட இல்லாமல் நீங்கள் கேட்டிருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பாட்ஸ்லாம் போட்டிருக்காருங்க. ஆனால் அவர் என்னதான் பாட்டு போட்டாலுமே வந்து அவர் வந்து இசையில் வந்து அவர் பெரிய ராஜாவாக இருக்கலாம். ஆனால் வந்து அவரோட கேரக்டரில் வந்து அவர் வந்து ராஜாவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசில் ஒரு தப்பான ஒரு பின்பம் இருக்குது சரிங்களா. அவர்கிட்ட நிறைய வன்மம் இருக்குது. அதனால தான் வந்து அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காசு, அதாவது பணத்தை வந்து ரொம்பவே வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு, காசு மேலே ரொம்பவே வந்து ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே நம்மளோட மக்களில் வந்து தவறாக வந்து சித்தரித்து வச்சிருக்காங்க சரிங்களா, அவரோட கோவத்தினால சரிங்களா. இந்த வீடியோவில் அப்படி அவர் எதுக்கு அந்த மணி கேட்குறாரு, அதாவது காப்பிரைட்ஸ் மூலமாக எதுக்கு மணி கேட்குறாரு, அந்த மணி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அண்ட் தென் வந்து அவர் சரிங்களா. ஸோ அவர் உண்மையிலுமே வந்து அவர் வந்து வன்மம் நிறைந்த ராஜாவான்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எல்லா பாட்டுக்குமே வந்து அவர் வந்து காப்பிரைட்ஸ் கேட்பார் சரிங்களா. அவர் போட்ட சாங்கை நீங்கள் வந்து ரீமேக் பண்ணுறீங்க, அதாவது அவர் வந்து அப்பயே போட்டிருந்திருப்பார்ல, அவர் ஏகப்பட்ட சாங்ஸ் போட்டிருக்காரு, 10,000 மேற்பட்ட சாங்ஸ்லாம் போட்டிருக்காரு. அந்த 10,000க்கு மேற்பட்ட சாங்ஸில் ஏதாவது ஒரு சாங்ஸை நீங்கள் எடுத்து உங்கள் மூவியில் நீங்கள் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் நீங்கள் கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டை போட்டது அவர் சரி. ஸோ நீங்கள் என்ன வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்டாலுமே வந்து அவர் வந்து ஓகே சொல்லிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட படத்தில் தான் அந்த பாட்டு வந்து வந்திருக்கு, அதனால் வந்து அவர் ஓகே சொல்லிடுவார். பட் அந்த பாட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை போட்டது யார், அந்த மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பர்மிஷனாவது நீங்கள் கேட்கணும் சரிங்களா. அது நீங்கள் கேட்காம நீங்கள் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அதை தான் வந்து அவர் வந்து சொல்கிறார். அதனால தான் வந்து அவர் கேஸ் போட்டுட்ருக்காரு. அவருக்காக மட்டுமே அவர் வந்து பேசுகிறார் சரிங்களா. இளையராஜா வந்து இளையராஜா பாட்டுக்கு மட்டும்தான் அவர் கேட்கலாம், ஏஆர் ரகுமான் கேட்கலாம், ஜிவி பிரகாஷ் கேட்கலாம், யுவன் சங்கர் ராஜா கேட்கலாம், அனிருத் கேட்கலாம். இப்போ மியூசிக் சென்ஷனில் அவர் தான் இருக்கார், அவரும் கேட்கலாம் சரிங்களா. யார் வேணாலுமே கேட்கலாம். இளையராஜா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அவர் அவரோட பாட்டை வந்து அவர் பர்மிஷன் இல்லாமல் போட்டால் வந்து காசு வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இளையராஜா மட்டுமே நீங்கள் இது பண்ணுறீங்க. அவர் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாட்டு, அதாவது பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட பாட்டை நிறைய பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எடுத்து போட்டாங்கன்னா அவங்க அது மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் வரல சரிங்களா. ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அவரோட உழைப்பு சரிங்களா, அவரோட உழைப்பு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அதை திருடுற மாதிரி தானே. ஒரு பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்க, இப்போ நீங்களே வெளியே போகிறீங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது பேர் அது திருட்டு தானே. அதான் வந்து அவர் சொல்ல வர்றாரு. அவருக்கு மட்டும் அவர் வந்து பேசலை சரிங்களா. இதுக்கு அப்புறம் வர அது யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி புதுசாக வர நிறைய இசையமைப்பாளர்களுக்கும் தான் அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து போட்டி போகிறாரே தவிர அவருக்காக வந்து அவர் பணத்தை வந்து வாங்கலை சரிங்களா. இப்போ இந்த பிரச்சனை வந்து அவர் அப்பிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆனதுங்க. அதுவும் இப்போ வந்து படத்தில் போடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அவரோட பாட்டை, அந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்களே, அதாவது சிங்கர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவரோட இசையில் அவங்க பாடின சிங்கர்ஸுக்குமே இதே தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ சரிங்களா, அந்த படத்தில் அந்த பாட்டில் அந்த படத்தில் நடித்த ஹீரோக்குமே இதே தான் சரிங்களா. யாராக இருந்தாலுமே வந்து அவர் கேஸ் போடுவார். அது பெரிய ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, சின்ன இதாக இருந்தாலும் சரி, பெரிய இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து இளையராஜா வந்து அவர் மேலே காப்பிரைட்ஸ் கிளைம் கேட்பார் சரிங்களா. காப்பிரைட்ஸ் இது போடுவார், கேஸ் போட்டு தான் அவர். நீ வந்து பெரிய ரஜினியாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். அதுக்கு இளையராஜா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஏன் இப்போ நான் இளையராஜாக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா அவருக்காக ஒரு போராடல, நம்ம சொன்ன மாதிரி அவருக்காக ஒரு போராடல. இப்போ ஒன்று இல்லைங்க, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 2019 இவர் இருக்கார்ல எஸ்பிபி வந்து அவர் இறந்துட்டார் சரிங்களா. எஸ்பிபி வந்து அப்போ வந்து இளையராஜா பாட்டை பாடி தான் வந்து சம்பாரிச்சிட்டு இருந்தார். எப்படி இந்த கான்சர்ட்லாம் போவாங்களே, யூஎஸில் போயிட்டு லண்டனில் போயிட்டு அவரோட பாட்டை அவர் அனுமதி இல்லாமல் எஸ்பிபி பாடணுன்னு சொல்லிட்டு எஸ்பிபி மேலே வந்து அவர் கேஸ் போட்டார் சரிங்களா. அவரு வந்து பெரிய வந்து பாடகர், சிங்கர், எஸ்பிபியே சிங்கர், அவரு மேலே வந்து அவர் கேஸ் போட்டார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனை ஆனது. அதுக்கப்புறம் தான் வந்து இளையராஜா மேலே நிறைய பேர் வந்து வெறுப்பை காமிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட பாட்டு வந்து அவர் இசையமைப்பில் பாடின சிங்கர்ஸே வந்து பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் மனதில் வந்து ஒரு தவறான பிம்பம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதுதான் வந்து ரீசன் சரிங்களா. திஸ் இஸ் த ரீசன் வந்து இளையராஜா மேலே நிறைய பேர் வந்து கோவமாக இருக்கீங்க. பட் அது வந்து உரிமை சரிங்களா. அவர் பாட்டை அவர் பர்மிஷன் இல்லாமல் போகிறது வந்து தப்பு தான் சரிங்களா. அதுக்கு தான் வந்து எஸ்பிபி மேலே வந்து அவர் கேஸ் போட்டார்.
இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து 2015 ஒரு படம் கப்பல்னு ஒரு படம் வந்தது இல்லைங்க. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணியிருந்துப்பாரு. ஊர் விட்டு ஊர் வந்து சாங் யூஸ் பண்ணியிருந்துப்பாரு. அந்த சாங்கை வந்து அவரை கேட்காம பர்மிஷன் இல்லாமல் அந்த படத்தில் போட்டதுக்கு அந்த படத்தோட டேரக்டர் இருக்கார்ல, ஸோ அவர் மேலே வந்து கேஸ் போட்டார். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துல வந்து கேஸ் போட்டுட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ரஜினி வந்து 171 படம் சரிங்களா, அந்த படத்தில் வந்து கூலின்ற ஒரு பாட்டு சரிங்களா, அந்த பாட்டு வந்து பழைய பாட்டு, அவர் ஏதோ ஒரு பழைய படத்தில் வந்து போட்ட பாட்டு தான் தங்க மகன்ற ஒரு படம் சரிங்களா. தனுஷ் நடித்த தங்கமகன் கிடையாது, பழசுல ஏதோ ஒரு படம் வந்து தங்கமகன் நடிச்சிருப்பாரு, நடிக்கல, அதில் வந்து இசையமைச்சிருப்பாரு. அந்த படத்தில் வந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பாட்டை வந்து யார் ரீமேக் பண்ணியிருப்பாரு, நம்ம அனிருத் ரீமேக் பண்ணியிருப்பாரு. அதனால வந்து அதுக்கும் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் போட்டிருப்பார் ரஜினிகாந்த் மேலே சரிங்களா. அதாவது என்னோட படத்தில் வந்த பாட்டை வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் சரிங்களா, அது வந்து ஜே வந்து மன்னிமல் பாய்ஸ் தான் வந்து ப்ரொனன்சியேஷன், பட் வந்து ஜே வந்து சைலண்டாக வரும். மன்னிமல் பாய்ஸ் படத்தில் வந்து 5 கோடி தாங்க அதோட பட்ஜெட் வந்து ஜஸ்ட் வந்து 5 crore தான். அதோட வசூல் திட்டத்திட்டு வந்து 250 கோடி சம்திங் வந்து கிராஸ் ஆகிட்டு இப்போ கூட அந்த படம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் வந்து மெயினாக வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இளையராஜா தான் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து அந்த குணா படத்தை வந்து நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து குணா படம் ஹிட் ஆகல, பட் வந்து அந்த குணா படத்தை நம்ம வந்து ரிசம்பிள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் குறிப்பிட்ட இந்த கண்மணின்ற ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்குக்காக தான் வந்து படம் வந்து ஓஹோன்னு ஹிட் ஆனது. என்னதான் வந்து அது கேரளா படமாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் செம்மையாக வந்து ஹிட் ஆச்சுங்க. இப்போ மற்ற ஸ்டேட் படத்தில் மற்ற ஸ்டேட்டில் இருக்க வர படம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஹிட் ஆகும்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ரிசம்பிள் இருக்கும் சரிங்களா. அந்த படம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்திருக்கும். இல்லை தமிழ் படத்துலேருந்து ஏதாவது ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும் சரிங்களா, தமிழ் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது சரிங்களா. அந்த படத்தில் வந்து இந்த பாட்டை போட்டதுனால தான் நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. குணா படத்தில் வர மாதிரி வந்து நல்லா இருக்கு, அந்த அப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பீப்புள்ஸே அந்த படம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து ரீசன் சரிங்களா. அது ஏன் வந்து படம் ரிலீஸ் ஆகி 2 to 3 month ஆயிடுச்சு, இப்போ வந்து 234 சம்திங் crore எக்ஸாக்டாக. இப்போ இன்னும் ஒரு 1 week 2 week 1 month அப்புறம் வந்து 250 கோடி தாண்டும். ஜஸ்ட் 5 crore 5 கோடி தான் பட்ஜெட் சரிங்களா. அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. 5 கோடி பட்ஜெட்டில் 250 கோடி வந்து அந்த படம் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்கன்னா விச் இஸ் ஹியூஜில். அதில் வந்து இப்போ வந்து அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ் போட்டிருக்காருன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ப்ரொடியூசர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காரு. என்கிட்ட கேட்காம என்னோட பாட்டை எடுத்து வந்து அந்த படத்தில் வந்து உபயோகிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்திருக்காரு. அது வந்து நியாயமானது தானே சரிங்களா, அவர்கிட்ட கேட்கல. அதுக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அந்த படத்தில் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் டேரக்டர்கிட்ட நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம், அவங்க வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து அந்த படத்திலே அந்த பாட்டை நாங்கள் வச்சோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சுமல் பாய்ஸோட குரூப்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரொடியூசரும் போய் பார்த்தாங்க, அப்புறம் வந்து கமலஹாசனையும் போய் பார்த்துருக்காங்க. ஏன் வந்து இளையராஜா வந்து பார்க்கல? ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க ஹிட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இளையராஜா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் அந்த பாட்டு தான் வந்து அந்த படத்தோட ஹைலைட்ஸே நான் சொல்லுவேன். அந்த மஞ்சுமல் பாய்ஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பாட்டு தான் வந்து அதோட ஹைலைட்ஸ். அதனால தான் வந்து இளையராஜா மேலே, அதாவது இளையராஜா வந்து கேஸ் போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த 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 இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, அவர் வந்து பணத்தை வந்து வாங்குறாரு, பணத்தை வச்சு பிடிச்ச பேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏகப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து ரிசம்பிள் பண்ணியிருந்துருவீங்க. ஆவணம் கிடையாது, ஆணவம் வந்து நிறைய இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களே வந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனி வந்து நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணுது. அப்படியே உங்கள் கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதே மாதிரி அதே பேரில் ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 லெட்டரை மாற்றி வேற ஒருத்தன் ப்ராஃபிட் மேக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா? இந்த கொஷினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்டை ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமல் எடுத்து மேனேஜர்கிட்ட வந்து கொடுத்து அவர் வந்து நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா? நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா? இல்லை அப்படியே விட்டுருவீங்களா? சரிப்பா போப்பா யூஸ் பண்ணிக்கோ, நீ வந்து பொழைச்சிக்கோன்னு விட்டுருவீங்களா? சொல்லுங்கள். அப்போ கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட படம் வந்து இசையமைச்சு கொடுத்துருக்காரு, 10,000க்கும் மேற்பட்ட பாட்டு வந்து பாடி கொடுத்துருக்காரு. அப்படியேப்பட்ட பாட்டில் ஜஸ்ட் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வாங்குறது வேற, கேட்காம நீங்கள் எடுக்கிறது வேற. இளையராஜா வந்து எதுக்கு கேஸ் போடுவார்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் வந்து பாட்டு எடுத்தால் மட்டும்தான் அவர் கேஸ் போடுவார். பர்மிஷனோட வாங்கி நிறைய படத்தில் வந்து அவர் பாட்டெலாம் வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா. அவர் வந்து ஃப்ரீயாகவே வந்து நிறைய இடத்துல வந்து படத்தில் வந்து உங்கள் பாட்டு நாங்கள் பாடிக்கலாமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்க அவர் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவார் சரிங்களா. இதுவரையுமே வந்து போடக்கூடாதுன்னு வந்து எந்த விஷயத்துலையுமே அவர் சொல்லவே கிடையாது. நான் வந்து அதாவது நான் ரிசர்ச் பண்ண பார்த்ததில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சரிங்களா. இப்போ நான் சொன்னல, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை இன்னொருத்தர் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் எடுத்து அவர் வந்து
பிளேஸ் ஆகிட்டாரு, அவர் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாருன்னா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், அவர் வந்து பண்ணுறது தப்பு. அப்படி இல்லைன்னா வந்து அவர் பண்ணுறது சரியா தவறான்றது கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்காக மட்டும் அவர் நான் போராடலன்னு வந்து ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன். இனிமேட்டுக்கு வர ப்ரொடியூசர், அதாவது இசையமைப்பாளர், மியூசிக் கம்போசர், டேரக்டர், அதாவது மியூசிக் டைரக்டர், கம்போசர் எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்காகவும் தான் இப்போ வந்து அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் நிறைய மியூசிக் கம்போசர் வரப்போறாரு, சரிங்களா? அனிருத் இதெல்லாம் இருக்கட்டும், அனிருத்தை தாண்டி நிறைய மியூசிக் கம்போசர் வரப்போறாங்க, சரிங்களா? இப்போ அனிருத் போட்ட பாடலை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாராம். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம அவரோட பாட்டை எடுத்து வேற யாராவது யூஸ் பண்ணால், வேற ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணால் வந்து அவர் வந்து ஓகே சொல்லுவாராம். அவர்கிட்ட கேட்காம, பர்மிஷன் கேட்டு பண்ணுறது வேற, பர்மிஷன் கேட்காம பண்ணுறது வேற. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வந்து இளையராஜா வந்து நிறைய வந்து இதன் மூலிமா மணி மேக் பண்ணுறாரு, சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இளையராஜா 75ன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து ரஜினி வந்திருப்பாங்க, கமல் வந்திருப்பாங்க, விஜய் கூட வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு வீடியோவில் வந்து வைரலாக இருக்கும். இப்போ ரஜினி கூட சொல்லியிருந்திருப்பாருல, இப்போ கூட நீங்கள் கேஸ் போட்டு பணம் வருது இல்லை சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவரு அந்த பணத்தை வந்து அவருக்கு எடுத்துக்கவே கிடையாதுங்க. அவரு அந்த பணம் இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் மூலமாக வர பணத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இசையமைப்பாளர் நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ அந்த ஒன்றுமே முடியாமல் இசை அமைச்சிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து யாருமே வந்து சொல்றதில்ல. அவரு அந்த பணத்தை வாங்கி அவர் வச்சுக்கிறாருன்னு தான் நிறைய பேருக்கு தெரியுது. பட் அவர் வச்சுக்கவே கிடையாதுங்க. ஸோ அவரு இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்குறாரு, சரிங்களா? அதுவும் அவர் வந்து இசையமைப்பாளர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர்கள், அதாவது முடியாமல் கால் உடஞ்சி கை உடஞ்சிருப்பாங்களே, அவங்க இசையமைப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, சரி? அவருக்கு கொடுக்குறாங்க. அவராக வந்து பணத்தை வந்து எடுக்கல, அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. இது மட்டும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் வந்து பேசுறதில்ல. என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் ஏதாவது கோவத்தில் ஏதாவது பேசிட்டாருன்னா அதை வந்து பேசுகிறாங்க. இல்லை அவர் வந்து ஏதாவது காப்பிரைட்ஸ் போட்டால் அதை மட்டும் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினச்சி வந்திருப்பீங்க? தப்பாக தான் பேசணும்னு நினச்சி வந்திருப்பீங்க. பட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? உங்கள் பொருளை உங்கள் கிட்ட பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஓகே சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க. அது பணமாக வேணாலும் இருக்கலாம். 1 லட்சம் பணம் இருக்குது, உங்ககிட்ட வந்து கடனாக கேட்கறது வேற, இல்லை வந்து திருடிட்டு போகிறது வேற. சேம் லைக் தட் தான். இளையராஜா பாட்டை அவர்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் கேட்டால் அது வந்து திருட்டு மாதிரி தானே. நான் வந்து நான் இளையராஜாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு நியாயமாக நான் கேட்குறேன், சரிங்களா? இதுதான் நியாயம். அதை தான் வந்து இளையராஜாவும் வந்து சொல்கிறாரு, சரிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இளையராஜா வந்து அவருக்காக போகிறால, எல்லா மியூசிக் கம்போசர்ஸருக்கும் தான் வந்து சேர்ந்து போராடிட்டு இருக்காரு. இதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன நினச்சேன். நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து தப்பாகவே வந்து சித்தரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து வைரலாக போனது. உனக்கு வந்து அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு யாரையோ வந்து செய்தியாளரை வந்து கேட்டிருப்பாரு. அது வந்து எதுக்கு தெரியுமா போயிருந்திருப்பாரு? இளையராஜா வந்து வேற ஒரு விஷயமா அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து அந்த செய்தியாளர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, சிம்பு நடிச்ச பீப் சாங் வந்து அப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிடுறது. அப்போ வந்து இந்த கெட்ட வார்த்தை வச்சு ஒரு பாட்டு வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவருக்கு என்ன சொல்லுவார்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ள ஏதோ ஒரு டெத் நியூஸ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு நியூஸ் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆஹா அப்படின்னு சிரிப்பீங்களா? கோவம் வருமோ? அவ்வளோதான். ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு திடீர்னு இந்த மாதிரி கேட்டால் எப்படி உங்களுக்கு இருக்கும்? அதுவும் வந்து அவர் வந்து ஒரு பாட்டு போடுற இசையமைப்பாளர், அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கெட்ட வாரத்தில் ஒரு பாட்டு வந்திருக்குன்னு கேட்டால் கோவப்படுறது நியாயம் தான், சரிங்களா? அந்த கோவத்தை தான் வந்து தப்பாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? கோவப்படுறவங்க எல்லாமே வந்து தப்பானவங்கன்னா அப்போ இப்போ ஹிட்லர் வந்து கோவப்பட்டு வந்து நாட்டையே வந்து அழிச்சாரு, அதாவது ஒரு கண்ட்ரியே வந்து அழிச்சாரு. அவரை வந்து நம்ம பெருமையாக பேசிட்டேன், ஹிட்லர் மாதிரி நான் வருவேன். நிறைய சின்ன பசங்க கிட்டங்களும் எனக்கு ஹிட்லர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவர் கோவத்தால தானே ஒரு நாட்டை அழிச்சார். ஏன் வந்து அவர் மட்டும் பிடிக்குது, இவரை பிடிக்கல? ஒரு விஷயம், ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும். அது வந்து ஹியூமன் பீயிங், எல்லாத்துக்குமே வந்து கோவம் வரலாம். நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்கே கிடையாது. அதே தான் வந்து அவருக்கும் வந்திருக்கு. இதுதான், சரிங்களா? இதே தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இளையராஜா பண்ணுறது வந்து தப்புன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கரெக்டு தான். அவர் பண்ணுறது கரெக்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து ரிசம்பிள் பண்ணுறீங்க, சரிங்களா? இளையராஜா வந்து பண்ணுறது தப்பு, அவர் வந்து ரொம்பவே வந்து ஆணவம் பிடிச்ச மாதிரி இருக்கார். ஸோ அவர் பண்ணுறது வந்து தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனலே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, யூடியூப்லேயே வந்து பாட்டு போடுற நிறைய வந்து சேனல்ஸ்லாம் இருக்குல்ல. அந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸை அவரோட வீடியோவை வந்து நீங்கள் எடுத்து போடுறீங்க, அவரோட வீடியோவை அவர் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்து போடுறீங்க. அவங்க வந்து விட்டுருவாங்களா? அந்த வீடியோ எடுத்து நீங்கள் எப்படி காசு பண்ணுறீங்க, காசு வாங்குறீங்கன்னா அவர் விட்டுருவாங்களா? கண்டிப்பாக வந்து விட மாட்டாங்களே. கண்டிப்பாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து விட்டு கொடுத்துருவாங்க, சரிங்களா? சரிப்பா போப்பான்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து விட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து அவரும், சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் இந்த யூடியூப், அதில் வந்து எவ்வளோ காசு மேக் பண்ண போகிறாங்க? ஒரு 1000
ஒரு 2000 ஒரு 10,000. ஸோ அவ்வளோதான் வந்து மேக் பண்ண முடியும். பட் இது வந்து பிக், சரிங்களா? இது வந்து 1 கோடி மேக் பண்ணலாம், 2 கோடி மேக் பண்ணலாம், 3 கோடி மேக் பண்ணலாம், 5 கோடி மேக் பண்ணலாம். ஏன்னா இவரோட பர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ மணி மேக் பண்ண கண்டிப்பாக வந்து அவரோட எந்த உழைப்புமே இல்லையே, இவரோட உழைப்பு தானே, சரிங்களா? இவரோட உழைப்பு எடுத்து அவங்க வந்து திருடி வந்து போடுற மாதிரி தானே, அதில் வந்து அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட உழைப்பை வேற ஒருத்தன் திருடினாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? வந்து ஹஹா ஓஹோ அப்படின்னு இருக்குமா? அதே மாதிரி தான் அவரோட உழைப்பை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அவர் ரைட்ஸ் கேட்குறாரு. ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபை உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, ஆமாப்பா அவர் பண்ணுறது வந்து சரின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அவருக்கு வந்து கோவம்லாம் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து இளையராஜாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எது இந்த மாதிரி காப்பிரைட்ஸ், சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சரிங்களா? சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த வர காசை அவரும் எடுத்துக்கிறது இல்லை, சரிங்களா? அவர் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, அவர் வந்து அதில் வந்து டொனேஷன் கொடுக்குறாரு, சரிங்களா? நிறைய இடத்துல வந்து அவர் வந்து நிறைய வந்து சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த மணி வந்து டொனேஷனாக போகுது, சரிங்களா? அவராக வந்து எடுத்துக்கல. ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து இளையராஜாக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும், சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. தப்பான ரெசம்பிள் இருக்குது, அதை வந்து மாற்றம் சேஞ்ச் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக் கூட இந்த கேடி டாக்ஸ்க்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் லெட்ஸ் சில், டாடா பை, see you guys.